ஹார்மூஸ் வழியாக இனி எந்த கப்பலுக்கும் அனுமதி இல்லை. ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்மூஸ் ஜலசந்தியை சுற்றி அமெரிக்க கடற்படை முழுமையான முற்றுகையை தொடங்கும் என அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்ரூத் சோசியல் மீடியாவில், ஈரான் உடனான சந்திப்பு நன்றாகவே சென்றது. பெரும்பாலான அம்சங்களில் உடன்பாடு எட்டப்பட்டது. ஆனால் மிக முக்கியமான அணுசக்தி விவகாரத்தில் இணக்கம் ஏற்படவில்லை. எனவே உடனடியாக செயல்பாட்டுக்கு வரும் வகையில் உலகின் மிகச்சிறந்த அமெரிக்க கடற்படை ஹார்மூஸ் ஜலசந்திக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் முற்றுகையிடும் பணியை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருமாக சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். ஆனால் ஈரானோ கடலில் எங்கோ கண்ணிவெடிகள் இருக்கலாம் என்று கூறி மிரட்டல் விடுக்கிறது. அமெரிக்க போன்ற நாடுகளின் தலைவர்கள் ஒருபோதும் இதற்கு பணிய மாட்டார்கள். ஈரானுக்கு சட்டவிரோதமாக கட்டணம் செலுத்தும் சர்வதேச கப்பல்களை வழிமறித்து சோதனையிட கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளேன். அத்தகையோருக்கு பாதுகாப்பு வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானியர்கள் ஜலசந்தியில் வைத்துள்ள கண்ணிவெடிகளை அளிக்கும் பணியையும் நாங்கள் தொடங்குவோம். எங்கள் மீது அல்லது அமைதியான கப்பல்கள் மீதோ தாக்குதல் நடத்தும் ஈரானியர்களுக்கு நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிதைந்து போயுள்ள ஈரான் இந்த சூழலை எப்படி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நன்கு அறியும் என தெரிவித்துள்ளார். அவர்களின் கடற்படை, விமானப்படை மற்றும் ரேடார் அமைப்புகள் அனைத்தும் செயலிழந்து விட்டன. அவர்களின் தலைவர்கள் பலர் பலியாகிவிட்டனர். இவை அனைத்தும் அவர்களின் அணுசக்தி பேராசையால் விளைந்தவை. நாங்கள் இப்போதும் முழுமையாக தயார் நிலையில் உள்ளோம். ஈரானின் எஞ்சிய பகுதிகளை எங்களது இராணுவில் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் ஏற்கனவே தகித்துக் கொண்டிருக்கும் போர் சூழலை மீண்டும் சூடாக்கியுள்ளது. ஹார்மூஸ் ஜலசந்தி உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 1/3 நடைபெறும் ஒரு முக்கியமான பாதையாக அமைந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த முற்றுகை நடவடிக்கையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு விலை தாறுமாறாக உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது.